நம்ம இப்போ காளான் கிரேவி பண்ண போகிறோம். அதுக்கு சின்ன வெங்காயம் உரிச்சு வச்சுருக்கோம், தேங்காய் கட் பண்ணி வச்சுருக்கோம், முந்திரி பருப்பு, பூண்டு 2 கட்டி பூண்டு, ஒரு அரை மூடி தேங்காயில் பாதி தேங்காய் எடுத்து வச்சுருக்கோம், இஞ்சி ஒரு 2 விரல் அளவுக்கு எடுத்து வச்சுருக்கோம் கட் பண்ணி, பட்டை மிளகா ஒரு 6 வச்சுருக்கோம், பட்டை கிராம்பு எல்லாம் தேவையான அளவுக்கு எடுத்து வச்சுருக்கோம், மிளகு சீரகம் பெருஞ்சீரகம் எல்லாமே ஒரு ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கோம், காளான் ஒரு 400 கிராம் எடுத்து வச்சுருக்கோம், கருவேப்பிலை, மஞ்சத்தூள், எண்ணெய். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு சீரகம் போட்டுக்கலாம், மிளகு 1/2 ஸ்பூன் போட்டுக்கலாம், பெருஞ்சீரகம் 1 ஸ்பூன் போட்டுக்கலாம், பட்டை மிளகா போட்டுக்கலாம், ஒரு 20 கிட்ட ஒரு சின்ன வெங்காயம் வச்சுருக்கோம், அதை சேர்த்துக்கலாம், பூண்டு 2 கட்டி, இஞ்சி போட்டுக்கலாம், தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம், முந்திரி பருப்பு போட்டுக்கலாம், தேங்காய் சேர்த்துக்கலாம், கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம், பாருங்க இப்போ நல்லா வதங்கி வந்துடுச்சு. இதை கொஞ்ச நேரம் நம்ம ஆஃப் பண்ணி ஆற வச்சுக்கலாம். நம்மளோட ஆறி போனதை இந்த ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றி அரைச்சி எடுத்துக்கலாம். நம்ம வானல் சூடேறினதும் திரும்ப எண்ணெய் ஊற்றிக்கலாம். பாருங்கள், நம்ம நல்லா கொஞ்சம் தண்ணி ஊற்றி பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கிட்டோம். இப்போ வானலில் எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கோம். அந்த எண்ணெய் சூடேறினதும் கொஞ்சமாக பட்டை, கிராம்பு, ஏலக்காய், இலை, கசகசா எல்லாம் சேர்த்து எண்ணெயில் பொரிச்சிடலாம். ஒரே ஒரு பட்டை மிளகாய் உடச்சி போட்டுக்கலாம், கருவேப்பிலை ஒரு 4 போட்டுக்கலாம், நம்ம அரைச்சி வச்சுக்கிற விழுதெல்லாம் அதில் சேர்த்துக்கலாம். இதில் சேர்த்து இந்த எண்ணெயிலே நல்லா வதக்கிக்கோங்க. இந்த மிக்சிலே கொஞ்சம் தண்ணியை சேர்த்து அலசி ஊற்றிக்கலாம். அதில் தேவையான அளவு மஞ்சள் போட்டுக்கோங்க. கொஞ்சமாக கலருக்கு தனி மிளகாத்தூள் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம்.
கொஞ்சமாக சிக்கன் மசாலா சேர்த்துக்கலாம். கொத்தமல்லி தூள் 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். உங்களுக்கு குருமாவுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. இந்த நேரத்தில் தண்ணி ஊற்றிக்கிட்டு நல்லா கொதிக்க விடுங்க. அப்புறம் உங்களுக்கு உப்பு காரம்லாம் போதுமானு செக் பண்ணிக்கோங்க. உப்பு தேவைன்னா உப்பு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி மிளகாத்தூளும் கொஞ்சம் போட்டுக்கலாம். போட்டு உங்களுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு நீங்கள் இந்த குருமாவை கொதிக்க வச்சுக்கலாம். இப்போ நம்மளோட காளானை இதை சேர்த்துக்கலாம். பாருங்கள், நம்ம குருமா நல்லா கொதிச்சு ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம ஃபைனலாக கொத்தமல்லி தழை தூவி இறக்கிக்கலாம்.